நடிப்பின் நாயகனான ஆக்டர் சூர்யா அவருடைய நடிப்புல இப்போதைக்கு வெளிவர காத்துக்கிட்டு இருக்க ஒரு திரைப்படம் ரெட்ரோ. சூர்யா, பூஜா ஹெக்டே இவங்க இருவரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. நம்ம கார்த்திக் சுப்புராஜ் அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சூர்யா சாருடைய ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட இந்த படத்து மேல காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கங்குவா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல வெளிவந்திருந்தாலும் அதில் குறிப்பா நம்ம சூர்யா அவருடைய கெரியர்லயே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஐப்ல வெளிவந்த ஒரு திரைப்படம் பயங்கரமா ப்ரொமோட் பண்ணாங்க. ஆனா அது எதுக்குமே உதவாம மிகப்பெரிய ஃபிளாப்பான திரைப்படமா மாறி போச்சு. இந்த படம் டெஃபினட்டா நல்லா இருக்குன்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனா இதுவுமே அப்படி இப்படிதான்ற மாதிரி ரிப்போர்ட் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இந்த ரெட்ரோ படத்தை பத்தி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. அது ஒரு ஆடியோ லான்ச்சா மட்டும் இல்லாமல் ஆடியோ ப்ளஸ் ட்ரைலர் அப்படி சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே லான்ச் பண்ண போகிறாங்க. ஒரு பிக்கெஸ்ட் ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அது எப்போ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன தகவல். ஏப்ரல் 18 இல்லைனாக்கா 19ஆம் தேதி இந்த ரெட்ரோ படத்துடைய பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் இப்போதைக்கு நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடியோ லான்ச்சை ஃபஸ்ட்டு சாய்ராம் காலேஜில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த தடவை நிறைய கூட்டம் கூட்டலாம், நிறைய ஃபேன்ஸுங்களை வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெரு ஸ்டேடியத்தையுமே இப்போதைக்கு பிளான் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நேரு ஸ்டேடியத்தில் இந்த ஈவெண்ட் வைக்கிறதுக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னேன், ரெட்ரோ படத்தோடைய ஆடியோ லான்ச் உங்களுக்கு அங்கே தான் நடக்கும். ஆனால் அது நடக்குமா நடக்காதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் மோஸ்ட்லி சாய்ராம் காலேஜில் டெஃபினட்டாக அந்த ஆடியோ லான்ச் இருக்க தான் போகுது. ஸோ ஏதோ ஒன்று ஏப்ரல் 18 இல்லைனாக்கா 19ஆம் தேதி இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் நடக்குது. அது ஒரு ஆடியோ லான்ச்சாக மட்டும் இல்லாமல் ட்ரைலரையுமே சேர்த்து தான் இப்போதைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் படத்தரப்பில் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஆடியோ லான்ச்சுக்கான பாஸ் வந்து வெளியே வந்துடும். ஏன்னா ஃபேன்ஸுங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் இல்லையா? ஸோ அங்கே அனுப்பும்போது அவங்க யாருன்னா ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து போட்டுருவாங்க. அது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஆனால் இப்போதைக்கு நமக்கு வந்திருக்க தகவல் ஏப்ரல் 18, 19 இந்த 2 டேட்டில் ஏதோ ஒரு டேட்டில் இந்த படத்துடைய பிரம்மாண்டமான ஆடியோ ப்ளஸ் ட்ரைலர் லான்ச் நடக்க போகுது. ரெட்ரோ படம் வந்து மே 1 தேட்டருக்கு வருது. டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். அவருக்கு கம்பேக்காக அமையணும் அப்படின்ற மாதிரி நான் ஆண்டவானை வேண்டிக்கிறேன். அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பற்றி ஒரு எக்ஸைட்டிங்கான அப்டேட் இருக்குது. நம்ம அதை லேட்டராக அப்டேட் பண்ணுவோம்.